இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்க சிப்லால இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு நாம ஒரு சேலையோட துணியை வச்சு நம்ம பிளவுஸ்ல ஒரு புதுவிதமான டிசைன் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பிளவுஸில் நம்ம ஒரு டிசைனை வைக்க போகிறோம். அந்த டிசைனுக்கு தேவையான துணியை சேலையிலேருந்து நீங்கள் ஒரு 10 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 15 சென்டிமீட்டருக்கு கிழிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பிளவுஸோட பின் கழுத்தில் அதை நம்ம பொருத்த போகிறோம். அதை பொருத்தும் பொழுது நீங்கள் இப்போ இது வந்து பிளவுஸோட பேக் பொசிஷன் இல்லையா, இந்த லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் ரைட் சைடு கொஞ்சம் ஆழம் இறக்கணும். சரிங்களா? இப்போ வந்து அது முதல்ல நம்ம அளவு வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த ப்ளவுஸை பிரித்து வச்சுட்டு தான் நீங்கள் இந்த நெக்கை வெட்டலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஆழம் வரும், ரைட்டில் கொஞ்சம் ஆழம் வரும். லெஃப்ட் சைடு இது ரவுண்டு கழுத்துக்கான அந்த வளைவோட இந்த இடத்துல அந்த வளைவு வந்து அப்படியே இந்த இடம் இறங்கும். சரிங்களா? இப்போ இது மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம். இந்த நெக்கை இது போல் வெட்டியிருக்கோம். இது டிசைனை நீங்கள் பார்த்துருக்கலாம், யாராவது போட்டும் பார்த்துருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது வீடியோலையும் பார்த்துருக்கலாம். ஆனால் இது வந்து நான் ரொம்பவே எளிமையான முறையில் இதை சொல்லித்தரப்போகிறேன். நம்ம இந்த சேலையோட துணியை கிராஸாக, அதாவது இப்படி 2 எட்ஜும் ஒன்றா வச்சுட்டு ஓரளவுக்கு நீங்கள் இதை அப்படியே கிராஸ் பண்ணி சரியாக இந்த சென்டர் பாயிண்ட்டை எடுத்து அப்படியே கிராஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த குறுக்கு பீஸை அப்படியே வெட்டிடுங்க. சரியா? இந்த முக்கோணம் மாதிரி இருக்கிற இந்த பீஸை நம்ம இந்த ப்ளவுஸில் வைக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இந்த சேலையில் வெள்ளை நிறம் இருக்குது இல்லையா, உங்களுக்கு இந்த நிறம் வந்து பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வெள்ளையில் வேறு ஒரு துணியோ இதுக்காக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பீஸை நீங்கள் அப்படியே பெருசாக இருக்குது இல்லைங்களா, பெருசானா நீங்கள் அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அது நம்மளுக்கு மடிப்பில் ஒரு 2.5 அல்லது 3 இன்ச்சு இருந்தால் போதும். நமக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம இதை கிராஸாக வைக்க போகிறோம். சரிங்களா? ஒயிட் பீஸ் இருந்தாலும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக கான்ட்ராஸ்டாக நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்க முடியும். உங்களுக்கு இந்த ஷார்ப்பில் இருந்து நடு பாகத்தை நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு இருந்தால் போதும். சரிங்களா? ஒரு 5 இன்ச்சு இருந்தால் போதும். நமக்கு அது ஃபோல்டிங்க்கு பிறகு நமக்கு ஒரு 4 இன்ச்சாக கிடைக்கும். இப்படி கிராஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு தையல். இதே போலவே இந்த 4 பீஸையுமே அப்படியே தைச்சிக்கலாம். 4ன்றது உங்களுக்கு நடுவில் ஒயிட்டு கொடுத்தீங்கன்னா 4 போதும். ஒயிட்டு இல்லைன்னா இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். தேவைப்படுற அளவுக்கு அப்பப்போ கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் அப்படியே நீங்கள் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த கார்னரு ஒரு ஊசியோ அல்லது வேறு ஏதோ ஒரு டூல் இருந்ததுன்னா, இது வந்து இந்த முனை வந்து கூராக இருக்குன்றதால நான் இந்த கத்திரிக்கோலை வைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா டூல் இருந்தால் கூட கம்பி அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் இப்படி கொடுத்து திருப்பிக்கோங்க. இதை இப்போ அதை விட இன்னமும் ஒரு எளிமையான முறை, இந்த ஷார்ப்பில் இருந்து நம்ம டோரி செய்கிற மாதிரி தான். இப்படி ஒரு குத்து போட்டிங்க இல்லையா, போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கேப்பு இருக்கும். நம்ம தச்சு ஆரம்பித்த இடத்துல நீங்கள் ஒரு இதுவாக கொடுத்து ஊசியை முன்னோக்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இடையில துணியில் சிக்காத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்துட்டு நீங்கள் அதை இழுக்கும் பொழுது அந்த ஷார்ப்பு உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். நல்லா ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி முறையிலேயே எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அதாவது இந்த தையலுக்கு உள்பக்கத்தில் கொடுங்க. இப்போ
இப்போ நீங்கள் தைச்ச அந்த தையலோட பாகம் அடியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இப்படி வச்சு கொடுங்க. அதாவது இந்த ஷார்ப்பில் நமக்கு இந்த துணி இருக்கணும். சரிங்களா? இப்படி வச்சுட்டு 2 சைடுமே நீங்கள் தையல் போடணும். இப்போ இதில் வந்து நீங்கள் இடையில் வெள்ளை நிறம் கொடுக்கறதா இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வட்டக்கழுத்தில் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம், பாலை கொடுத்தாலும் கொடுக்கலாம். இப்போ இது ஒரு இடத்த பிடிச்சிருக்கு இல்லைங்களா? அதே மாதிரியே நமக்கு அந்த ஸ்டிச் வந்து அடியில் போகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதுக்கு எவ்வளோ கேப் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இடத்த கேப் விட்டுட்டு இப்போ உங்களுக்கு வெள்ளையில் நீங்கள் கொடுக்குறதா இருந்தீங்கனாலும் இந்த ஒரு இது கொடுத்துட்டு ஒரு பிளாக்கு அதுக்கப்புறம் வெள்ளை கொடுத்துட்டு திரும்பவும் இதே மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலுமே நம்ம வந்து ஒன்று ஒரு விதமாக யோசனை பண்ணி செய்யலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுதான் டிசைன். சரிங்களா? ஒரு டிசைனில் நம்ம பார்த்துட்டு அதையே தான் நம்ம செய்யணும்னு இல்லை, அதில் நம்மளோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து டெமோ பீஸ் தாங்க. இப்போ அப்படியே இன்னமும் இந்த கீழே இந்த நேராக இந்த கட்டுக்கு நேராக வர மாதிரி முடிச்சிடலாம். இந்த பீஸை நீங்கள் இழுக்க வேண்டாம், எந்த பீஸையுமே இழுக்க வேண்டாம். இழுக்காமல் சமமாக அதை சமப்படுத்தி முதல்ல வச்சுட்டு அப்படியே தைங்க. இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த நெக்கை சுற்றி நம்ம பைப்பிங் வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லா துணியோட எட்ஜஸும் அங்கே இருக்குது இல்லைங்களா? அதனால் அந்த இடம் வந்து நமக்கு கனமான ஒரு போர்ஷனாக ஆகிடும். அதனால் இந்த இடத்த நீங்கள் மிஷினில் வச்சு நம்மளால் இந்த கிராஸை நம்ம பாக்கழுத்தில் போடுவோம் இல்லையா பைப்பிங், அதை வந்து இந்த இடத்துல இப்படி பண்ண முடியாது. நீங்கள் ஊசி நூல் வச்சு அந்த இடத்த செட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கார்னரை மட்டும், இந்த கார்னர் இப்படி மடிஞ்ச மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? இங்கே கொஞ்சம் அந்த கார்னருக்கு மேல் பாகத்தில், இதுதான் கார்னர், இந்த இடத்துல கொஞ்சம் மேல் பாகம், அதே மாதிரி அந்த பக்கத்தில் ஒரு மேல் பாகம், அதை எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அது ரெண்டையுமே இணைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடச்சிரும். சரிங்களா? நம்ம மிஷினில் வச்சோம் அதை தான் பண்ணுவோம். இந்த போர்ஷனே வந்து கொஞ்சம் எல்லா துணியும் மீட் ஆகிற இடம்ன்றதுனால கொஞ்சம் கனமாயிடும். அப்போ உங்களுக்கு மிஷினில் வந்து வைக்க வராது. அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இதை வந்து ஊசி நூல் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அதை ஃபினிஷ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த வளைவு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இது வந்து இந்த அளவுக்கு கொடுத்தா தான் அழகாக இருக்கும். உங்களுக்கு இன்னுமுமே பெருமளவு ஃபுல்லாகவுமே கொடுக்கணும்னா நீங்கள் நெக்கோட ஷேப்பை மாற்றி வரைஞ்சிக்கணும். ஃபுல்லாக நீங்கள் நெக்கு முழுக்கவும் கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது இந்த நெக்கில் இந்த சென்டர் பாகமாக இதை வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி நெக்கு நம்ம சுடிதார்லலாம் வழக்கமாக வைக்கிற நெக்கு, இதை வச்சுட்டு நீங்கள் இதையே சென்டராக பிடிச்சிட்டு ஃபுல்லாகவுமே இந்த பக்கம் அந்த பக்கம்னு 2 பக்கமுமே நீங்கள் இந்த மாதிரி விசிறி மாதிரி அமைப்பு வைக்க முடியும். அது வந்து அவ்வளோ நல்லா இருக்குமான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு சைடு, இந்த சைடு வந்து நம்ம சேலை விழுந்துடுறதுனால உங்களுக்கு இந்த இடம்தான் பார்வையாக தெரியும்.
இது வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு உடனே கட் பண்ணிடாதீங்க. எப்போதுமே வந்து இந்த மாதிரி இறுக்கமான, அதாவது விரியக்கூடிய பகுதிகள் அப்படின்னு நினைக்கிற இடங்கள்லாம் கட்டாயமாக ஒரு முடிச்சில் நீங்கள் அதை முடிச்சிடக்கூடாது. தொடர்ச்சியாக ஒரு 2-3 முறை முடிச்சு போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி விடுங்க. சரியா? உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.